நேருகிட்டேருந்து ஒரு இலாகாவை பிடுங்கணும்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு செந்தில் ரிப்போர்ட் போடுவார். ரிப்போர்ட் போட்ட உடனே அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறத ரிப்போர்ட்டுக்கு போகும், தினேஷ் வச்சுருவார். முருகானந்தத்தை சொல்லுவார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுங்களேன், திங்கக்கிழமைன்னு வச்சுங்க. திங்கக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு முருகானந்தம் சொல்லுவார். இந்த மாதிரி சார் அவர் நேருகிட்டேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்த இதை பிடிக்கணும், ஐஜி கூட ரிப்போர்ட் அனுப்பிச்சு என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா, சரி பார்ப்போம் அப்படின்னு. இதுக்கு 2 நாள் முன்னாடியே தினேஷ் சார் நேரு மேலே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க, கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு முன்னாடி போட்டு வச்சுருவான். 2 நாள் கழிச்சு முருகானந்தம் அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் இதை எடுத்து வந்து ரிப்போர்ட்டை வச்ச உடனே ரிப்போர்ட் பார்த்துட்டு ஆமாம் நேரு மேலேருந்து புகார் வந்திருக்கு என்று இவர் யோசித்து கொண்டிருக்கும்போது டிஸ்கஷனுக்காக யூசி வருவார். அவருக்கு தான் ஃபைனல் வேர்டு. இவங்க யார் சொன்னாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்குவார். ஏன்னா அவர் தான் ஒரு திராவிட மாடல் ஆட்சிக்காகவே பிறந்த ஐஏஎஸ் அதிகாரியான ஒரே ஒரு யூசி தான். இதெல்லாம் சொல்லி மைண்ட் கண்டிஷன் ஆகிடும். கடைசியாக யூசிட்ட ஒப்பீனியன் கேட்பார். இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே யூசி தான். ஏன்னா நேரு எப்பயாவது ஒரு வாட்டி அவர்கிட்ட நான் அவன் அதிகாரின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு, நீ இது அந்த காலி பண்ணிட்டேன் சொல்லிவிட்டு கடைசியாக கேட்பார், சார் என்ன சார் இந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன், எனக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு. ஒரு சிஎம் கேட்கணும், என் டேய் நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஓன்ட்ட என் கட்சிக்காரனை பற்றி கம்ப்ளைண்ட் வருதுன்னு தானே கேட்கணும். இவர் அப்படியா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே, நம்ம எதுக்கு போய் இதிலெல்லாம் தலையிட்டுக்கிட்டு